நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. நேற்று வாங்கிட்டு வந்த பன்னீரை அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு சரி பசங்களுக்கு லஞ்சுக்கு பன்னீர் புலாவ் செஞ்சு கொடுத்துடலாம், சரி லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இந்த பன்னீரை நம்பி நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். காய் எல்லாமே வதக்கிட்டு இருக்கும்போது பன்னீரை ரோஸ்ட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணால் வழுகிக்கிட்டு போது கல் மாதிரி. சரி கட் பண்ணி லைட்டாக அடுப்பாண்ட பக்கத்தில் வச்சோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்படின்னு வச்சா அப்போ கூட வேலைக்கு ஆகலை. சரி ஒரு வழியாக டைம் ஆகிட்டே இருக்குதேன்ட்டு நான் ஒரு பக்கம் கட் பண்ண அது ஒரு பக்கம் போச்சு. ஆக மொத்தம் பன்னீர் கொத்து பரோட்டா மாதிரி வந்துடுச்சு. சரி வானல்ல தாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தாளிச்சா கூட டைம் என்னமோ 7:30 ஆயிடுச்சு. 8 மணிக்கெலாம் வேன் வந்துடும். 7:30 மணிக்கு இதை மாதிரி பண்ணால் என்ன தான் ஆகிறது. டக்குன்னு குக்கரை எடுத்து மாற்றியாச்சுங்க. ஒரு பக்கம் கிச்சனை பார்க்கவே அலங்கோலமாக இருக்குது. இந்த கிச்சனை எப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியலேன்ட்டு இன்னொரு பக்கம் எந்த பொருள் எடுத்தாலும் டமால் டிமின் கீழே விழுந்தபடியே இருக்குது. ஆக மொத்தம் இன்னைக்கு நாள் ரொம்ப கடுமுடு நாளாகவே ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் இந்த பன்னீர் புலாவ் வேறு எப்படி வரும்னே தெரியல. ஃபஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பன்னீரை வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டத்துலேயே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா இந்த பன்னீர் புலாவ் நமக்கு அழகாக வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்ததுப்பா. அவ்வளோ இவ்வளோ கஷ்டத்துலேயே நமக்கு இது ஒரு சின்ன சந்தோஷம் தான். இன்னைக்கு நாள் கொஞ்சம் மோசமான நாளாக தான் போச்சு. இனி வர மினி விளாக்ல பார்க்கலாம். டாடா பை பாய்.